ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணா வணக்கங்க. வணக்கம், வணக்கம். ம். ஃபியூச்சர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிற தொகுப்பு சீசன் எபிசோடுல ஆமா. 36 ம். இல்லையா? ஆமா. அ அதுல அ இது கடைசி எபிசோடு. ம். ஒரு பல மாசமாகவே இந்த போர் சூழல் வந்து பல்வேறு கேள்விகளும், பதில்களும், குழப்பங்களையும் விளைவிச்சிருந்தாலும், கடந்த 10, 15 நாளா அ எல்லாரும் மீடியா தாண்டி பொதுமக்கள் மத்தியில இந்த போர் பத்தின பேச்சு தினசரியா மாறியிருக்கு. இது இதுல வந்து பல்வேறு நாடுகள், அதன் தலைவர்கள், அதனுடைய அரசியல் பின்னணி, இதெல்லாம் ஒரு வகையான பாடம் மாதிரி இன்னைக்கு அமையுதுன்னு நெனைக்கிறேன். ஃபியூச்சர் ஆஃப் ம். டெமோக்ரஸில அடுத்த கட்டமாக நம்ம பேச வேண்டியது என்னன்னா, இந்த மாரியான நெருக்கடி காலங்கள்ல போரா இருக்கலாம், அல்லது பெருந்தொற்று காலமா இருக்கலாம், அல்லது பேரிடர், இயற்கை பேரிடர் காலமா இருக்கலாம். இதிலிருந்து மக்கள் வந்து எப்படி மீண்டு வந்து மறுபடியும் மகிழ்ச்சியா வாழறாங்கங்கிறது, வரலாறு நமக்கு கத்துத்தர பாடம் தான். இப்போ ம். இப்போ ஹிரோஷிமா, நாகசாகியா இருக்கட்டும், அல்லது ஆப்கான், ஏதோ ஒரு ஆப்பிரிக்கா நேஷன், இல்ல மிடில் ஈஸ்ட்ல ஏதோ ஒரு போரு, யூரோப்ல இருக்கிறது, இந்தியா, பாகிஸ்தான் போர் இதெல்லாம் மீறியும் நம்ம ஒரு போரை மீறி அந்த நட்புறவும், மகிழ்ச்சியும் ஏதோ ஒரு இடத்துல இப்ப நம்மளே இப்ப கலோனியல் ஆட்சியில வெள்ளைக்காரர்கள், பிரிட்டிஷர்ஸ்ன்றத எவ்வளோ பெரிய எதிர்ப்பு மனநிலையா நம்ம பார்த்திருப்போம். அதற்காக நம்ம இப்ப பிரிட்டன வெறுக்கிறோமான்னா இல்லல்ல. அது ம். ஒரு வகையில காந்தி கண்ட கனவு மாரி தான். நாம் எதுக்குறதுங்கிறது அந்த அடிமைத்தனத்த தானே தவிர, அந்த நாட்டு மக்கள இல்ல அப்படின்னு தொடர்ச்சியா அவர் பேசினதனுடைய விளைவு, இன்னைக்கு எல்லாரும் அத பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ம். ஆ த த கருத்து, தலைவர்கள், போர், அரசியல் சூழல் எல்லாத்தையும் மீறி, மக்கள் அதிலிருந்து வெளிவந்து இயல்பு நிலைக்கு மட்டும் வர்றது இல்லாம, வாழ்க்கை மேல நம்பிக்கையும், அதுக்கு அடுத்த கட்டமா அத கொண்டாடுறதுக்கும், ஏதோ ஒரு வகையில உணவு, கலை, இலக்கியம், உறவு, நட்பு, பயணம், இது மாரி ஏதோ ஒரு வகையில மக்கள் தங்கள வந்து ரெஜுவினேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது வரலாறு நமக்கு கத்துற பாடம். இன்னைய காலகட்டத்தில அதற்கான நம்பிக்கை சாத்தியங்கள் எப்படி இருக்குன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம்னு தோணுது. இந்த ம். பேரிடர் காலம், இந்த அல்லது பெரும்போர் காலங்கள்ல இருந்து மக்கள் எப்படி தங்களுடைய நினைவுகள வந்து மீட்டெடுத்துக்கிறாங்க? அத எப்படி கொண்டாட்டமா மாத்திக்கிறாங்க? ஏன்னா இது ஒரு பெரிய சேலஞ்சான காலம். கேஸ், பெட்ரோல தாண்டி பல விஷயங்கள் இதுல அடங்கியிருக்கு. நமக்கு கேஸ், பெட்ரோல் தான் பிரதான கூறுகளாக வச்சிருக்கிறோம். ஒரு இந்த பிரச்சனைக்கு. ஆனா அதையும் மீறி எனக்கு அதான் இப்போ கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். என்னன்னா, அந்த போர் சூழல்ல வாழ்ந்தவங்களுடைய நினைவு, இப்ப ஆனி ஃபிராங்க் டேரியா இருக்கட்டும், அல்லது எத்தனையோ ஐரோப்பிய இலக்கியங்கள் வந்து இந்த இலக்கியம் மட்டும் கிடையாது, சினிமா. 1000த்துக்கும் மேற்பட்ட சினிமா உலக போர பத்தின சினிமா இருந்திருக்கு. கலோனியல் ஆட்சி சம்பந்தப்பட்ட சினிமாக்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து நினைவூட்டுறத பார்க்கும்பொழுது, அந்த மக்கள் வந்து அதிலிருந்து எப்படி மீண்டு வராங்கங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். அந்த சூழல் இருந்து இப்ப நமக்கு இருக்கிறதும் இஸ்ரேல், பாலஸ்தீன், ஈரானு, இப்போ இன்னைக்கு கத்தார், மத்த இடங்கள்ல நடக்கக்கூடிய சூழல்லாம் பார்க்கும்போது, அந்த மக்கள் இந்த போர் நினைவிலிருந்து, அந்த இழப்பிலிருந்து நினைவுனா ஏதோ வெறும் மெமரியா, நியூஸா இல்ல. அந்த அவங்க இழந்த உயிர்கள், இழந்த பொருளாதாரம், அவங்களுடைய வளங்கள் எல்லாம் அதெல்லாம் மீறியும் மறுபடியும் அந்த முகத்துல ஒரு ஏதோ ஒரு காலகட்டத்துல ஒரு சிரிப்பு வரதான் செய்யுது. வரலாறுல அதான் நடந்திருக்கு. இன்னைக்கு அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? எப்படி நீங்க பார்க்குறீங்க? அங்கருந்து தொடங்கலாம்னு நெனைக்கிறேன். உண்மை. நமக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல, எங்கேயோ ஒரு உலகத்துல ஒரு கோடியில போர் நடந்தது அப்படின்னு ஓ ம். பாரதி எழுதும்போது ஒரு இடத்துல பாரதியார் சொல்லுவாரு, "ஃபிஜி நாட்டுல மக்கள் தவிக்கிறாங்கன்னு படிக்கும்போது மனம் அப்படி கஷ்டப்படுது" அப்படின்னு. ம். அப்ப ஃபிஜி நாட்டுல தமிழர்கள் இருந்தாங்க. ம். அதனால அவர் கஷ்டப்பட்டாரா? தமிழர்கள்னால அப்படி அல்லது உண்மையிலேயே எங்கேயோ மக்கள் கஷ்டப்பட்டாலும் நாம அதற்காக வருந்துறோம் அப்படின்றதை தாண்டி ம். அது ஒண்ணு இருக்கு. அதற்காக வருந்துறவங்க இருக்கிறாங்க. எங்க இருந்தாலும் எல்லாருமே நம்ம மக்கள் தானே அப்படின்ற அந்த ஒரு புரிதல்லயே ம். அல்லது போர் எங்கேயானும் நடந்ததுன்னா அதனால நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? ம். அதனால உலகத்துல இப்போ நெறைய பேர் இப்போ சுற்றுப்புறச்சூழல் சார்ந்து வேலை செய்றவங்க எல்லாருக்கும் இப்ப என்ன பிரச்சனைன்னா,
சுற்றுப்புறச்சூழல் பிரச்சனை இவ்வளவு பெருசா தலை தூக்கி ம். ஆடக்கூடிய அந்த பருவநிலை மாற்றத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருந்த காலம் போய் ம். இந்த ட்ரம்ப்ன்ற ஒரு அதிபர் வந்து பருவநிலை மாற்றத்தை பத்தி நான் பேச மாட்டேன் ம். அப்படின்னு ஒண்ணு இல்லவே கிடையாது அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்தினால ம். அதை நிராகரிச்சுட்டு அவர் பண்ற போர்களை பத்தி பேசுறதுனால உலகத்தின் ஒட்டுமொத்த கவனிப்பும் வந்து அந்த போர் சார்ந்த விஷயங்களை நோக்கி போறதுனால ம். இந்த மாற்றத்தின் அழிவோ அல்லது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்போ குறைஞ்ச விடல இல்ல அது குறையல. ம். அது இன்னமும் இருக்கு நம்மளை சுத்தி. அது ம். நடந்துட்டே தான் இருக்கு. ம். சோ அந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருப்பதனால் வந்து இது மாதிரி ஆகுதே அது அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஹியூமன் லெவல் ம். எங்கேயோ மனிதர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறது ஒண்ணு. ம். அதுக்காக உருகிறக்கூடிய மக்கள். ம். ரெண்டாவது இதனால வந்து உலக அளவுல வந்து செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு எல்லாரும் இதை பார்த்துட்டு இருக்கிறோமே இதனால வந்து செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய வேலைகள் எந்த அளவுக்கு பின்னடைகிறது ம். அப்படின்னு நினைக்கிறது ரெண்டாவது. ம். மூணாவது நம்ம நம்ம ஆளுங்க அங்க யார் இருக்கிறாங்க? ம். கத்தார்ல நம்ம ஆளுங்க யார் இருக்கிறாங்க? துபாய்ல யார் இருக்கிறாங்க? யுஏஇல யார் இருக்கிறாங்க? ஃபுஜியாரால யாராவது இருக்காங்களா? ஈரான்ல இருக்காங்களா? ம். அவங்களுக்கு என்ன ஆச்சு ம். அப்படின்றது ஃபோன் பண்ணி கேட்கறது. நண்பர்களோ தெரிஞ்சவங்களோ அங்க இருந்தா ம். அல்லது நண்பர்களுடைய குடும்பத்துல யாரான அங்க இருந்தா அவங்களுக்கு ஃபோன் பண்றது. ஃபோன் பண்ணி என்னங்க எப்படி இருக்கீங்க? வந்துட்டீங்களா? ஊர்லயே இருக்கீங்களா? அங்க என்ன பிரச்சனை ஓடுது? ம். அப்படின்னு விசாரிக்கிறது ஒரு சுற்றமும் நட்பும் உள்ள ம். அந்த நிலை. ம். ஆஹ் இதுக்கு இடையில வந்து இந்தியாவுக்கு இதனால என்ன பாதிப்பு நடக்கும்? நம்ம நாட்டுக்கு என்ன பாதிப்பு? நம்ம சமூகத்துக்கு என்ன பாதிப்பு? ம். நமக்கு என்னென்ன விதத்துல எல்லாம் பாதிப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு? நம்ம பொருளாதாரத்துல இதனால என்ன பிரச்சனைகள் வரும்? ம். வேலைவாய்ப்பு அதிகரிப்புமா? நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து இதனால இந்த வருஷம் கொஞ்சம் குறையுமா? ம். அப்படின்னு அதை பத்தி கவலைப்படுறது. ம். இதெல்லாம் தாண்டி இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைங்க. ஏன் பர்சனல் பிரச்சனை. எல்பிஜி ம். சிலிண்டர் இப்ப எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? நான் ம். ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு போனேன்னா எத்தனை நாள்ல சிலிண்டர் கொடுப்பாங்க? ம். புக் பண்ணா எனக்கு புக் பண்ணிட்டு எனக்கு அக்னாலஜ்மெண்ட் வருது. ஆனா எத்தனை நாளைக்கு அப்புறம் எனக்கு கொடுப்பான்னு இது வரைக்கும் எனக்கு வரல. ம். எனக்கு புக் பண்ணியே 2 நாள் கழிச்சு தான் எனக்கு அக்னாலஜ்மெண்ட் வருது. ம். கடை வாசல்ல எதுக்கு இவ்வளவு பேர் சிலிண்டர் எடுத்துட்டு போய் நிக்கிறாங்க? நானும் போய் நிக்கணுமா? அப்பதான் கிடைக்குமா? ம். ஆஹ் அல்லது இதே மாதிரி போச்சுன்னா பெட்ரோல் டீசல் எல்லாம் கிடைக்காதுன்னு சொல்றாங்களே. ம். இன்னும் எத்தனை நாளைக்கு கிடைக்கும்? ம். அது கிடைக்கலன்னா எப்படி வந்து இதை நம்பி நம்ம தொழில் செய்யக்கூடிய தொழிலில் இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகும்? பெட்ரோலும் டீசலும் கிடைக்கலன்னா அப்போ எந்த பொருளுமே மூவ் பண்ணாது இல்ல. ம். அப்போ சந்தை எப்படி நடக்கும்? ம். பொருட்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகலைன்னா சந்தை எப்படி ம். இயங்கும்? ம். இதனால எனக்கு என்ன பாதிப்பு? விலைவாசி உயருமா? ம். உயர்ந்ததுன்னா எவ்வளவு உயரும்? ம். அப்படின்னு ஒரு தன்னுடைய தன் ஒரு தனிநபர் வாழ்க்கையோடைய அளவுல இருந்து மொத்தமே பாக்குறது. ம். சோ இது மாதிரி வெவ்வேறு தளங்கள்ல இருந்து மக்கள் இதை புரிந்து கொள்ளவும் பார்க்கிறதுக்கும் ம். எல்லாரும் இதை வந்து உலக பிரச்சனையாக பார்ப்பதற்கோ இது பண்ணவோ எல்லாருக்கும் வாய்ப்போ புரிதலோ ம். நேரமோ இருக்காது. சிலருக்கு அதற்கு நேரம் இருக்கலாம், பலருக்கு நேரம் இருக்காது. ம். சிலருக்கு நேரம் இருந்தும் வந்து தனிநபர் வாழ்க்கையை தாண்டி சிந்திக்கக்கூடிய மனநிலை இல்லாம இருக்கலாம். ம். சிலருக்கு அவங்க தனிநபர்ல எவ்வளவு பாதிக்கப்பட்டாலும் அதையும் தாண்டி உலக அளவுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து ம். உலகத்துல இது மாதிரி நடக்கிறது சில சமயங்கள்ல உலக அளவுல இது வந்து நல்லது இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இருக்கலாம். ம். சோ வெவ்வேறு தளங்கள்ல மக்கள் யோசிக்கிறாங்க. ம். ஆனா இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒரு ம். என்ன சொல்றது மிகப்பெரிய ஒரு பலம் நமக்கு என்னன்னா நம்மளுடைய ரெசிலியன்ட் கெப்பாசிட்டி தான். ம். எதிர்பாராத ஒரு விஷயத்தை நம்மளை தாக்கும் போது நாம் ம். இதுவரை இதை கண்டதில்லை
இந்த ம். ஒரு சூழல்ல நம்ம இது வரைக்கும் மாட்டினது இல்லைன்ற ஒரு மாற்றம் நம்மை நோக்கி வரும்போது, ம். அந்த சூழல்ல நாம ம். அதற்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம்? ம். அதை எப்படி எதிர்கொள்றோம்? ம். அப்படின்றது தான் வந்து நம்ம ரெசிலியன்ஸ்ன்னு பார்க்க வேண்டியது. ம். இது வந்து நம்ம இதுவரைக்கும் எதிர்பாராத ஒரு விஷயம். ம். திடுதிப்புன்னு நடக்குது. ம். ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெய்ட் ஒண்ணு இருக்கு. ம். கடல்ல வந்து ஒரு ஒரு 4, 5 கிலோமீட்டர் குறுக்கு வாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ம். கடல் பகுதி. ம். 2 பக்கமும் 4, 5 கிலோமீட்டருக்குள்ள நிலம் இருக்குது. நடுவுல கடல் பாயுது. ம். அத தாண்டி தான் உலகத்துல இருக்கக்கூடிய 40% கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி கேஸ் வந்து தாண்டி தான் வந்தாகணும். ம். அதுல ஒரு நாடு உட்கார்ந்துட்டு, "இத தாண்டி நீங்க போக முடியாது. எனக்கு கப்பம் கட்டலன்னா" அப்படின்னு சொல்றாங்க. ம். அப்படின்னும்போது, ம். கப்பம் கட்டணும்னு கூட அவன் சொல்லல. அவன் என்ன சொல்றான், "எனக்கு எதிராக நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க இதுல போ முடியாது. எனக்கு சாதகமாக இருந்தா நீங்க போகலாம்." ம். அதுதான் அவங்க சொல்றது. ம். ம். இல்லையா? ஆமா. சோ, அத ஒரு சின்ன இடத்த வச்சுட்டு வந்து அவங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு சோக் பண்ண முடியும். எப்படி நாம வந்து கொரோனா காலத்துல பார்த்தோமோ, ம். ஒரு சின்ன ஒரு வைரஸ் அதுவும். ம். எங்கேயோ ஒரு காட்டுல ஒரு சின்னதாக இருந்த ஒரு வைரஸ் சைனாவுல வூஹான் ப்ராவின்ஸ்ல இருந்த ஒரே ஒரு வைரஸ்னால, ம். காட்டுல இருந்து அந்த வைரஸ் வெளில வந்துச்சு. அதனால நாம கஷ்டப்பட்டோம். உலகம் முழுக்க ஸ்தம்பிக்க நிற்க வச்சது. ம். சோ அது ஒரு இயற்கையின் சீற்றம் அப்படின்னு நாம நினைச்சோம். ம். இதுவும் கூட பார்த்தீங்கன்னா, ஆ அந்த நிலத்தை அந்த அந்த கடல் பகுதியை தாண்டி வர்றது ஒரு மிகப்பெரிய கடினமான விஷயம் அப்படின்றதுனால தான் அதுல வந்து கரெக்ட்டா அவங்க அந்த இடத்த புடிச்சு வச்சிருக்காங்க ஸ்ட்ராட்டஜிக்கா. ம். ஆமா. இன்னைக்கு அறிக்கை தாண்ட முடியாது. விட்டுருக்காங்களே, இனிமே அதுக்கு வந்து வாடகைன்னு. வாடகையா? ஈரான். தாண்டி போக ஆமா. வாடகையா? வாடகை. வாடகைன்னு கூட அவங்க சொல்லல. ம். டாரிஃப்ன்னு போட்டிருக்காங்க. டாக்ஸ் அண்ட் டாரிஃப். ம். ம். நல்லது. அதேதான். இது ட்ரம்புக்கு புரியுமே. அவருக்கு புரிஞ்ச மொழியில பேசுறாங்க இப்போ. ஆமா. அவர் அதுதானே சொல்லிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் நான் எந்திரிச்சா எனக்கு காசு குடுக்கணும். நான் உட்கார்ந்தா எனக்கு காசு குடுக்கணும். நான் ம். உனக்கு பாதுகாப்பு தரேன்னு நான் சொல்லிட்டேன்னா, நீ எனக்கு காசு குடுக்கணும். ம். அப்படின்னு எல்லாத்துக்கும் காசு தானே கேட்டுட்டு இருக்கிறாரு. ஸோ ஆமா. வர்த்தகத்தை எல்லா விதமான விஷயத்திலயும் நுழைச்சதுடைய மிகப்பெரிய பெருமை ம். அவரது. ம். மனிதாபிமான அடிப்படையில செய்யக்கூடிய வேலைகளுக்கு கூட ம். வர்த்தக தொடர்பு இல்லைன்னா அதை நான் செய்ய மாட்டேன். ம். நான் ஏன் செய்யணும்? அப்படின்னு ம். சொல்லி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் நான் வந்து உங்களை வந்து பாதுகாப்பேன்னு எல்லா நாடுகள்கிட்டயும் வந்து ம். ஒரு அஷூரன்ஸ் குடுத்து, ம். அதிலிருந்து வந்த பவரை வச்சு தன்னுடைய பொருளாதாரத்தை வளர்த்த ஒரு நாடு, ம். இன்னைக்கு நான் ஏன் உன்னை காப்பாத்தணும்? நீ எனக்கு அதுக்கு தனியா காசு குடுன்னு கேட்கிற அளவுக்கு வந்து நிக்குது அப்படின்னு. ம். யாரையும் இவங்கள தலைவர்ன்னு ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இவங்க எதுக்கு தலைவர்ன்னு யாரும் ஒத்துக்கணும்? ம். ம். இல்லாத தலைமையை ஏன் நாங்க தலைமைன்னு ஒத்துக்கணும்? நாங்க வந்து நீங்க வந்து எல்லாத்துக்கும் நீங்க எங்கள ஜட்ஜ் பண்ணுவீங்க. நீங்க சொல்லுவீங்க. நாங்க அப்படியே கேட்டுட்டு போகணும் அப்படின்னா, ம். நாங்க ஏன் செய்யணும்? செய்ய மாட்டோம். அப்படின்னு ம். ஒவ்வொரு நாடா சொல்ல ஆரம்பிச்சுருச்சுன்னா, இப்ப ஐரோப்பிய நாடுகள் ஒண்ணுமே கலந்துக்கலையே. ம். பிரிட்டன் முடியாதுன்ட்டாங்க. பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இது ம். ஈரானுக்கும், இஸ்ரேலுக்குமான போர். இது நமக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்ட்டாரு. ம். அண்ட் ஆ அந்த கனடியன் பிரைம் மினிஸ்டர், மெக்சிகன் பிரைம் மினிஸ்டர், ம். இவங்களுடைய பிரசிடென்ட், ம். ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ல 2, 3 தலைவர்கள் எல்லாரும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இதேதான். ம். ஸோ ஒரு ஒட்டு மொத்தத்துல பார்த்தோம்னா, இவர் கூட யாரும் நிக்கிறதுக்கு இல்ல அப்படின்ற ஒரு நிலைமை. ம். பட் எதுக்கு நம்ம சொல்றோம்னா, இப்போ ஈரான் வந்து இத கட்டுப்படுத்துறதன் மூலமாக அவங்களால ஒரு ஒரு நெருக்கடி குடுக்க முடிஞ்சிருக்கு உலக அளவுல. ம்.
இப்ப நம்ம மக்களுடைய நிலைமையை எடுத்து பார்த்தோம்னா, ம். இப்ப நான் வார்தாவுல இருக்கிறேன். நான் இங்க வந்திருந்தேன். இப்போ நேற்று முந்தா நேத்து இங்க வந்தேன். ம். இல்ல நேற்று காலையில வந்தேன். ம். வார்தாவுல இங்க நான் தங்கி இருக்கக்கூடிய ஒரு காந்தி ஆசிரமம் மாதிரி ஒரு இடம். இங்க வெளியில ஒரு பெரிய இங்க ம். இருக்கக்கூடிய மிகப்பெரிய உணவு விடுதி இந்த ஆசிரமத்திலேயே தான் இருக்குது. ம். அங்க பார்த்தீங்கன்னா, எல்பிஜி சிலிண்டர் தீர்ந்து போச்சு. ம். அதனால விறகு அடுப்பு வச்சு விறகு அடுப்புல சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ம். அதான் நேத்து அவங்க கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். இந்த விறகு அடுப்பு வச்சு சமைக்கிறீங்களே, எப்படி மக்கள் வர்ற எண்ணிக்கை என்ன இருக்குது அப்படின்னு. ம். அவங்க சொன்னாங்க, மக்கள் வர்ற எண்ணிக்கை அதிகமா இருக்குது அப்படின்னாங்க. ம். ஏங்க அதிகமா இருக்குதுன்னு கேட்டேன். விறகு அடுப்புல சமைச்சா சுவை வேற மாரி இருக்கும். இது பாரம்பரிய சுவை. ம். அதனால அந்த பாரம்பரிய சுவையில நாங்க சாப்பிடறதுக்காகவே நாங்க வர்றோம். அப்படின்னு ம். சொல்லிட்டு சாரி சாரியா ஜனம் இப்ப தினம் இந்த விறகடுப்பு சமையல சாப்பிடறதுக்காக வருது அப்படின்னாங்க. அந்த உணவு விடுதியுடைய அந்த ஓனர் அந்த அம்மா கிட்ட நேத்து சாயங்காலம் பேசும்போது அவங்க சொன்னாங்க. ம். எனக்கு இது வித்தியாசமாகப்பட்டது முதல்ல. ம். ஏங்க எல்பிஜி பத்தி கவலை இல்லையாங்கன்னா, கவலை இருக்கதான் செய்யும். வீட்டுக்கு அளவுக்கு கவலை இருக்கதான் செய்யும். அதனால கொண்டாடாம இருக்க மாட்டாங்கல்ல நம்ம ஆளுங்க. ம். நம்ம எல்லாத்தையும் ஏதோ ஒரு அந்த ரெசிலியன்ஸ் அப்படின்றது நமக்கு எங்க இருந்து வருதுன்னு தெரியல. ம். எந்த ஒரு தருணத்திலயும், எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் ம். அ அதுல ஏதோ ஒரு விஷயம் கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு குடுக்குதா நமக்கு? எதையோ ஒண்ணத்த கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு குடுக்குதா? கொண்டாடுவோம். ம். ம். அதுல ஏதோ ஒரு நல்லத பார்க்கறதுக்கு நமக்கு தோணுதா? அந்த நல்லத பார்ப்போம். ம். அதான் இன்னொரு அம்மா என் கூட இருந்தாங்க. அவங்க பேசும்போது சொன்னாங்க, முன்னாடி சமைக்கிறது ரொம்ப 5 பேரு, 2 பேர் கூட சமைப்பாங்க. ம். இப்போ விறகு வச்சு சமைக்கிறாங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க சும்மா ஒரு 2 பேருக்கோ, 3 பேருக்கோ சின்ன விறகு அடுப்புல வச்சு ஒரு ஹோட்டல்ல எல்லாம் சமைக்க முடியாது. ம். அதிகமா தான் சமைக்க முடியும். அதனால அவங்க குடுக்கக்கூடிய உணவு பதார்த்தங்களுடைய எண்ணிக்கை குறைச்சுட்டாங்க. ம். முன்னாடி ஒரு 20 விஷயங்கள் அவங்க குடுத்துட்டு இருந்தாங்கன்னா, இப்ப 3, 4 விஷயம் தான் குடுக்குறாங்க. ம். உணவு 4, 5 உணவு தான் இப்போ அங்க குடுக்கப்படுது அப்படின்னா, இந்த ம். 4, 5 உணவு வகை இப்ப குடுக்கப்படுது இல்லையா? அந்த 4, 5 ம். உணவு வகைக்கும் பெருமளவுல மக்கள் அத சாப்பிடுறதுக்காக இப்போ வர்றாங்க அப்படி. ம். ஸோ நமக்கு ஏதோ ஒரு விதத்துல நமக்கு ம். அந்த ரெசிலியன்ட் திரும்பி தலைய தூக்கிடுது நம்ம மக்கள் மத்தியில. ம். எப்படி இந்த டிமானிட்டைசேஷன் காலத்துல ஏதோ ஒண்ணு பண்ணி அதிலிருந்து வெளில வந்தோம். ம். அ இன்னி வரைக்கும் அத பத்தி கேள்வி கேட்கல நாம. ம். ம். அதே மாதிரி கொரோனா காலத்திலயும் ஏதோ ஒரு விஷயம் கொஞ்சம் அதிலிருந்தும் மிக வேகமாக மீண்டு வந்த நாடுகள்ல இந்தியாவுடைய ஸ்டோரி மிக முக்கியமானது. ம். வேகமா அந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளில வந்துட்டோம். ம். ம். பொருளாதார நெருக்கடி அப்படின்றது நெறைய பேர் ம். ரொம்ப மோசமான நிலைக்கு போகும். இந்த ம். லாக்டவுன்லாம் முடிஞ்ச உடனே அப்படின்னு சொல்லி ம். கணிச்சிட்டு இருந்த வேளையில, பொருளாதார ம். நிபுணர்கள்லாம் கணிச்சிட்டு இருந்த வேளையில, ம். இந்தியாவு ரொம்ப கஷ்டம் இத தாண்டி வர்றதுன்னு. ம். சர்வசாதாரணமா அதிலிருந்து வெளில மாத்திரம் இல்லாம, அத விட வேகமாக பொருளாதார வளர்ச்சிக்கான வேலைகள பண்ணிட்டு இருக்கிறோம். ம். அதற்கு முன்னாடி இருந்தத விட இன்னும் வேகமாக பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றது தான் நம்ம அ ஆவணங்கள் மூலமாக நம்மளுக்கு தெரியுது. ம். ஸோ ஒரு அளவுல பார்த்தோம்னா, நமக்கு ம். ஏதோ ஒரு சக்தி இருக்கு நமக்கு. அந்த ஆப்டிமிசம் குடுக்கறதுக்கு. ம். நம்ம தோத்து போயிடல அப்படின்னு சொல்றதுக்கான இது இருக்கு. ம். ஆனா, அது சமயம் அது எல்லா இடத்துலயும் இருக்குதா? எல்லா ம். ஊர்கள்லயும் இருக்கா? ம். இந்த கேள்வி இந்த எல்லா ஊர்லயும் இருக்கா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம். ஆ, ஆம், நமக்கு அ ஊடகங்களுடைய பங்கு பத்தி நெறைய முன்னாடி இருந்த நெறைய சீசன்ல பேசியிருக்கோம். இந்த ஊடகத்தினுடைய சார்பு நிலை காரணமா கூட நெறைய ஒரு பேனிக்க உருவாக்குறாங்களோன்னு கூட தோணும். இந்த ம் அச்சமூட்டுதல்ன்றது ஒ ஒரு மீடியாவோட
மிக முக்கிய பங்கா மாறிடுது. அச்சமூட்டுறது அப்படிங்கிறது மீடியாவுக்கு வந்து தரவுகள சொல்றது, விவாதங்கள் உருவாக்குவது அதெல்லாம் கடந்து, அ அந்த ஃபியர் ஃபேக்டர அதிகரிக்கிற ஒரு டெக்னாலஜிய வந்து மீடியா கையாள்றது மூலமாவே, இந்த மக்களுடைய மனசுல வந்து அத மீண்டும், மீண்டும் அந்த காயத்த போட்டு கிளறி, கிளறி, கிளறி காசு பார்க்குறாங்க, அதிகாரத்த பார்க்குறாங்கங்கிற ஒரு போக்கு இருக்கு மீடியால. ம், இன்னைக்கு நடக்கக்கூடிய அம் போர் சம்பந்தமான ஒரு உரையாடலையும் நாம இங்க எடுக்கல. இப்ப நம்ம இந்த ம், எபிசோட்ல நம்ம வந்து சேலஞ்சஸ் அண்ட் செலிப்ரேஷன் பேசினா கூட, நான் தமிழ்நாட்டுல தேர்தல் தான் பிரதான விஷயமா இருக்கு. அதுவும் அ அ திருப்பி, திருப்பி ஒரு 4, 5 பேர உடைய விஷயங்களே விஜய், எடப்பாடி, ஸ்டாலின்னு பேசுறோம். அது அவசியமா இருந்தா கூட, இந்த உலக வரலாற்ற சரியா பதிவு பண்ணக்கூடிய வேலைய ஒரு பக்கம் அகாடமிக்ஸ் வந்து தவறுறாங்க. ம், இன்னொரு பக்கம் மீடியா வந்து ரொம்ப இன்ஸ்டன்ஸஸ எடுத்து, எடுத்து பேசி, எ இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுலருந்து வரும் தலைமுறை வந்து ஏன்னா நியூஸ் பேப்பர்ல படிக்கும்போதாவது ஒரு 1/2 பக்கமாவது ஒரு நியாயமான கட்டுரைகள் வந்துகிட்டு தான் இருந்தது. ஒரு எடிட்டோரியல் பேஜ்லயாவது 2 பக்கத்துல ஒரு 1/2 பக்கமாவது யாராவது ஒருத்தர் எழுதுறது பயனுள்ளதா இருந்திருக்கும். இன்னைக்கு அப்படி கூட எங்கேயும் காட்சி ஊடகங்கள்ல பெருசா இத பத்தி பேசி, விவாதம் பண்ணி, ஏன் நடக்குது? எதுக்கு நடக்குதுன்னு, எதற்காக இல்லன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு ஒரு எக்கனாமிக் அ ஃபேக்டரா கூட வச்சு பார்க்கலாம். அத கூட சொல்லல அவங்க. ம், பரப்புறதெல்லாம் சிலிண்டர் இருக்கா? இல்லையா? இன்னைக்கு ஒரே ஒரு நியூஸ் தான் காலையிலேருந்து நான் அத பத்தி பார்த்துருக்கேன். அ மத்திய அரசாங்கத்தினுடைய தகவல் படி அப்படின்னு ஆரம்பிச்சு தந்தி இதுல ஃபிளாஷ் கார்டு. மத்திய ம், அரசாங்கத்தின் தகவல் படி இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கேஸ் ஏஜென்சிலயும் புக்கிங்க்கு வந்து பிரச்சனை இல்ல. 94% புக்கிங் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு 6% தான் சீராக்க வேண்டியிருக்கு. இதான் நியூஸு. இந்த போர் பத்தின நியூஸு அப்படின்னு. ம், அப்போ போர வந்து ரொம்ப சுருக்கி, அ அதனுடைய மக்கள் வாழ்க்கைய பத்தி பேசாம, இல்ல அது எதனால நடந்தது? யாருடைய ஆணவம்? யாரு வந்து யார் வந்து தலைமை ஏற்பதற்காக? யாருடைய வளங்கள யார் கொள்ளையடிப்பதற்காகங்கக்கூடிய அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் இத பத்தி பேசியிருந்தா கூட ஒரு புரிதல உருவாக்கியிருக்குங்கிற ஒரு குறைபாடு இருந்துகிட்டே இருக்கு. எலக்ஷன் டைம் தான் அந்த நேரத்தில இப்படித்தான் இருக்கும். எல்லாம் சரிதான். போருக்கும், எலக்ஷனுக்கும் போட்டி வச்சா எலக்ஷன் தான் ஜெயிக்குது இங்க. ஆனா ம். இருந்தாலும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் கூட அ ஏன்னா ஒரு இங்க இருந்து வாழக்கூடிய அந்த என்ன சொல்றது? அந்த விங்காவது பண்ணலாம்ல. வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்கள், தமிழர்களுக்கான விங்குன்னு ஒவ்வொரு கட்சியும் வச்சிருக்காங்க. அவர்களாவது இத பத்தி ஏதாவது எழுதுவாங்க, பேசுவாங்கன்னு பார்த்தா, அவங்களும் ஒண்ணும் எழுதல. யார் எழுதுறாங்கன்னு பார்த்தா, ராபர்ட் மியோசாக்கி எழுதினுக்கிறாரு. அது மாரி இந்த என்னது? அந்த ரிச் டாட், புவர் டாட் பண்ணாங்க இல்லையா? அவங்கலாம் உட்காந்து அவங்களுடைய மார்க்கெட் வேலைய தான் பார்க்குறாங்களே தவிர, இங்க ஒண்ணும் பெருசா போல. இருந்த ம். போதிலும் மக்கள வந்து அதுவும் குறிப்பா இந்த காலத்து இளைஞர்கள் அரசியல் வயப்படுறதுங்கிறது, கட்சி அரசியல் மட்டும் தான் அரசியல் வயப்படுறதுன்னு முடிவுக்கு வந்துருவாங்களோன்னு தோணுது. அது இடதுசாரி, வலதுசாரி, திராவிட இயக்கங்கள் அல்லது தலித் இயக்கங்கள்லாம் எல்லாமே என்னன்னா, அ கட்சி அரசியல தாண்டி ஒரு ஆழமான புரிதலை, ஒரு வாசிப்ப இல்ல தொடர்ந்து தங்களை ஈடுபடுத்திக்கக்கூடிய தத்துவ அரசியல வந்து கைவிடுறாங்களோன்றதும், இந்த செலிப்ரேஷனுக்கு மத்தியில நம்ம புரிய வைக்க வேண்டிய ஒரு உண்மையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமா. ம். அதுதான் தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம்ல. தொடர்ந்து ம். நம்மள கேட்கிறவங்களுக்காவது கொஞ்சம் புரியும்னு நெனைக்கிறோம். ம். ஏன்னா, கட்சி அரசியலை தாண்டி ஒரு அரசியல் இருக்கு அப்படின்றதே வந்து ம். நம்ம ஆட்களுக்கு புரியல. ம். அ கட்சி அரசியல் தான் தினம் தினம் ம். ஒரு பிரச்சனையாக, ம். ஒண்ணு அதை சைடு எடுத்துட்டு அத வந்து ஆமோதிக்கிறது அல்லது எதிர்க்கிறது. ம். அல்லது அதை ம். தாண்டி வந்து அத ஒரு ம். இதுவாவே பார்க்கிறது. அத வந்து ஒரு ம். என்ன சொல்றது? எல்லாம் இப்படிதான்ப்பா, எல்லாம் ம். இப்படிதான், எல்லாம் ம். இப்படிதான்னு சொல்லி, ம். அத ஒரு பொருட்டாவே இது இல்லாம, ஆனா அதையே திரும்பி உழல்றது. நான் அத விட்டு ம். வெளிலயும் வராம, ஆனா ம். இது எல்லாத்துலயும் பிரச்சனை அப்படின்னு அத பிரச்சனையாவே பார்க்கிறது. ம். அதுல என்ன ஆகுதுன்னா, பெரும்பாலும் இந்த ம். அ நீங்க அத விட்டு வெளில வரல. ஆனா அதுக்கு நீங்க எந்த விதத்தையும் உதவவும் இல்ல. ம்.
எல்லா கட்சிக்காரனும் அப்படிதான்ப்பா, பிரச்சனை தான்ப்பா, நாம நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படின்னும் போது, அப்ப ம். நீங்க ஒரு பொறுப்போட அதுல எதுவும் பங்கெடுத்துக்கல ம். அரசியல்ல. ஒரு ம். புலம்புறதோட சரி. ம். ஆனா அதனால நீங்க அத பார்க்கறத நிறுத்துறீங்களா? அத பத்தி சிந்திக்கிறத நிறுத்துறீங்களான்னா, அதுவும் கிடையாது. ம். இந்த மாரி பல பேர பார்க்கிறேன். அது ம். எல்லாத்தையும் பார்ப்பாங்க, எல்லாத்தையும் படிப்பாங்க, எல்லாத்தையும் படிச்சுட்டும் அவ்வளவுதாங்க ம். அப்படின்னு ஒரு அங்கலாய்ப்போட காரியத்த ம். நடக்கிறது. அது ம். எதுவுமே ஒரு பொறுப்பான ஒரு செயலாக இருக்க முடியாது. ம். நம்ம விவாத பொருளாக மாற்ற வேண்டிய விஷயங்கள கூட விவாத பொருளாக மாற்றாம கடந்து ம். போயிட்டே இருக்கோம் அப்படின்றது தான் ஆச்சரியமான விஷயம். ம். அப்படி மாத்துனோம்னா, அதுல எது எந்த ஒரு ம். சிச்சுவேஷன்ல நாம அத மாத்துறோம். ம். ஆ அப்ப எந்த பெர்ஸ்பெக்டிவ் எடுக்கிறது? எந்த கோணத்துல இருந்து இத பார்க்கறது? ம். அப்படின்றதற்கும் ஒரு பொறுமை இல்ல. இப்ப நம்ம ம். இந்த விஷயத்த நீங்க இந்த ஒரு 3 கோணத்துல இருந்து பார்க்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னா, அதுக்கு இப்படி தோணும். இப்படி பார்த்தீங்கன்னா, இப்படி தோணும்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னா, ம். இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்திங்க. இதெல்லாம் எதுக்குங்க ம். இவ்வளவு நேரத்த வீணடிக்கணும் அப்படின்னுவாங்க. ம். உண்மையில நீங்க மீம்ஸ் பார்த்து நேரத்த வீணடிக்கிறத விட, இதுல நேரத்த வீணடிக்கிறது தப்பு கிடையாது. ம். ஆனா நம்ம அது ஒரு வழக்கமாயிருச்சு. அதான் அது விரயம் பண்ண ஏனோ நேரத்த என்ன பண்ணணும்னு ஒண்ணு இருக்குல்ல. அ வீணடிக்கிறோங்கிறது இப்ப நேரத்த மிச்சப்படுத்துறாங்கன்னே வச்சுக்குவோம். இந்த மாரி பண்ணி, அந்த விரயம் பண்ண நேரத்த என்ன பண்றோம்னா, அத இன்னும் மோசமான ஒரு தனி வாழ்க்கையோ, இல்ல அரசியல் வாழ்க்கையோ, இன்னும் மோசமான திசையை நோக்கி நகர்த்த தான் பயன்படுத்துற மாரி தெரியுது. ம். அது ரீசென்ட் டேஸ்ல பயன்படுத்துறோமான்னு எனக்கு சந்தேகம். அதான், அதான். அது ஏதோ ஒரு வகையில அது அ விரயம்ன்றது விரயமா தான் ஆயிடுது. ம். சேமிச்சு விரயம் பண்றோம் மொத்தமா. அ மிக முக்கியமா எனக்கு இப்ப கவனிப்பு என்னன்னா, அ சோசியல் மீடியா அ என்ன சொல்றது? ஒரு அரசு பயப்படுறது யாருக்கு பயப்படுதோ இல்லையோ, சோசியல் மீடியாவுக்கு பயப்படுற மாரி தெரியுது. ம். அதனால சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா இருந்தா அரச நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட முடியுன்ற நம்பிக்கை குழந்தைங்க மத்திய வரைக்கும் வந்துருச்சு. நம்ம இளைஞர்கள் வரைக்கும் பேசியிருந்தோம், போன முறைலாம். ம். இப்ப குழந்தைங்கலாம் என்ன குழந்தைங்கள காட்சி ஊடகங்கள்ல ஒரு விளம்பரத்துக்காக பயன்படுத்துவதோ, இல்ல சொந்த தொழிலுக்காக பயன்படுத்துவதோ, பல்வேறு நாடுகள்ல தடையே விதிச்சிருக்கிறாங்க. அது மாரி ஆமா. பண்ணக்கூடாது அப்படின்னு. இங்க அ எவ்வளோ நல்ல விஷயமா இருந்தா கூட, குழந்தைங்கள எல்லா குழந்தைங்களும் ஒரு திசைய நோக்கி, நீ சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா இருந்தா சிஎம்ம சந்திரிச்சிடலாம், பிஎம்ம சந்திரிச்சிடலாம். ராகுல் காந்தியவோ, மோடியவோ, ஸ்டாலினையோ யாரையோ ஒருத்தர சந்திச்சிட முடியும். அப்படிங்கிற ஒரு நிலைய திருப்பி திருப்பி உருவாக்குறதுங்கிறது கூட, இன்னைய காலகட்டத்தில நம்மளுடைய செலிப்ரேஷன குறைச்சிருதுன்னு நெனைக்கிறேன். அந்த மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய குழந்தைங்க, இன்ஃப்ளூயன்சரா ம். மாறும்பொழுது, அவங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பிரஷர் வந்துருச்சு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அவர்கள் தங்கள எந்நேரமும் நிரூபிச்சுக்கினே இருக்க பள்ளிக்கூடங்கள்ல நிரூபிக்க வேண்டியிருக்கு. வீட்டுக்கு பேரன்ட்ஸ் கிட்ட நிரூபிக்க வேண்டியிருக்கு. எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல ம். நிரூபிக்க வேண்டியிருக்கு. சோசியல் மீடியால நிரூபிக்க வேண்டியிருக்கு. இப்போ ம். போன வாரம் வரைக்கும் அந்த டாக் வித் தேவான்னு ஒரு குட்டி பசங்க 2 பேரு ஜாலியா வீடியோ போட்டிருந்தாங்க. இப்ப சிஎம் பார்த்ததுக்கப்புறம், நான் Instagramல பார்க்குறேன் சஜஸ்டட் பேர்ல நெறைய பெண் குழந்தைகள், அப்புறம் ஆண் குழந்தைகள் அந்த டாக் வித் தேவா மாரி டாக் வித் கெலிஷா, டாக் வித் சு அது மாரி நெறைய ஒரு 7 வயசு, 8 வயசு குழந்தைங்க புது இன்ஃப்ளூயன்சர்ஸா உருவாகி சில லட்சம் சப்ஸ்கிரைபர வாங்கிடுறாங்க அவங்க. ம். அதற்கு பிறகு அவங்களுக்கு தினசரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பிரஷர் இருக்கு. ஊருக்குள்ள வீடியோ போட்டிருந்தவன், யாராவது ஒரு பிரபலத்த நோக்கி, அந்த பிரபலத்தோட இருக்க வேண்டிய அவசியம்லாம் அந்த குழந்தைங்களுக்கு உருவாயிடுது. இப்ப நம்ம கூட யார் ம். இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் இருக்காரு, விஜய் இருக்காரு, பார்த்திபன் இருக்காரு. இல்ல யாரோ ஒரு பெண்ல இப்ப நயன்தாரா இருக்காங்க. அப்படின்னு ஏதோ ஒரு அந்த பெர்ஃபார்மன்ஸ் பிரஷர குழந்தைங்களுக்கு குடுத்து, அவங்களுடைய மகிழ்ச்சிய அந்த குழந்தை பருவத்த இழக்கச் வைக்கிறோமோன்ற அந்த கேள்வியும் நமக்குள்ள கேட்டுக்க வேண்டியது இருக்குன்னு நெனைக்கிறேன். இத நம்ம கொண்டாடுறோம். குழந்தைங்க டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அவங்க இப்பயே ஒரு அடையாளம் கிடைச்சிருச்சு. இதெல்லாம் ஒரு திசை. இது ஒரு ஒரு ம். பெர்செப்ஷனா இருக்கு. ஆனா, அதற்கு அவங்க குடுக்கக்கூடிய விலை அந்த இருக்கிறதுலே மிக முக்கியமானது அந்த குழந்தை பருவத்திற்கான அந்த காலம். அத அவங்க அடகு வச்சோ, இல்ல அத அத ஒரு தொகை மாரி செலுத்தியோ தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ பண்ண வேண்டியிருக்கு. இது பல நாடுகள்ல பேன் பண்ண விஷயங்கள் இங்க ஏன்னா இப்போ கர்நாடகால பேன் பண்ணிட்டாங்க. 16 ம். வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சோசியல் மீடியா பேன். அது பிராக்டிகலா எந்த அளவுக்கு இருக்கோ இல்லையோ, சட்டமா வர்றதுன்றது ஓரளவுக்கு நல்லது தானே அது. அது மாரி. ம்.
இன்னைக்கு வந்து வேறையா இருக்கு. இப்போ ஒவ்வொரு தொழில் நிறுவனமும் டிஸ்க்ளைமரோட நிறுத்திக்கிறாங்க. அரசாங்கம் அந்த டிஸ்க்ளைமர கூட கண்டுக்காம ஊக்குவிக்குது. ஒவ்வொரு குழந்தையுடைய டிஜிட்டல் கன்சம்ப்ஷன ஊக்குவிக்கும் பொழுது, அ அந்த என்ன சொல்றது? நான் அது போன இதுல சொல்லியிருந்தேன். ஏதோ ஒரு எபிசோட்ல, ஒரு குழந்தை வந்து முழுக்க Instagram, YouTubeயும், ரீல்ஸையும் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது, அந்த எப்ஸ்டீன் ஃபைல்னா என்னன்னு ஒரு குழந்தை கேள்வி கேட்கும்போது, நீங்க என்னன்னு அந்த குழந்தைக்கு சொல்றது? ஒரு பீடோஃபைல்ன்ற ஒரு வார்த்தைய வந்து Instagram வழியா நுகர்றாங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு 5 வயசு, 6 வயசு குழந்தைங்க. ம். நம்மளோட ம். ஈஸியா அந்த வெக்காபுலரி உள்ள போயிடுது. அப்படின்னா என்னன்னு கேட்க ஆரம்பிக்கிறான். அவங்கள அங்க எஜுகேட் பண்றது நல்லதா? அல்லது அந்த இடத்துல இது இது அவசியமான உரையாடல் தான், அவசியமற்றதான்ற அந்த தளத்தெல்லாம் இன்னும் நம்ம பேசவே இல்லன்னு தான் தோணுது. இது எல்லாம் குழந்தைங்களுடைய வாழ்வை, மகிழ்ச்சிய மட்டும் கிடையாது. இது மாரி எத்தனையோ விஷயங்கள் வந்து நம்ம வந்து இந்த மகிழ்ச்சியிலிருந்து விலக்குறதுக்கு இருக்கு. ஆனா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட சார் மக்கள் வந்து ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில, இதிலிருந்து விலகி நின்னு, ஒரு ம் நாளைக்கு நாளை என்பத எப்படி ஒரு நம்பிக்கை அணுகணுங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் இருக்கிறாங்க. அதனால தான் இந்த எபிசோடே அப்படி யோசிச்சோம். செலிப்ரேஷன். யூசுவலா சேலஞ்ச், ஹோப் அப்படிதானே யோசிப்போம். ஆனா, ம். இத்தன துன்பம் தொடர்ச்சியா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வெறும் துன்பத்தையே நுகர்ந்து வரக்கூடியவங்களுடைய அந்த இந்த நம்ம ஹிஸ்டாரிக்கல் மெமரின்னு சொல்லுவோம். இல்லையா? அது மாதிரி இந்த இந்த நினைவுகள் வந்து ஒரு மனிதன எவ்வளோ சிதைக்குங்கிறத தான் இங்க முன்னிறுத்தி பேசணும்னு நெனச்சேன். முக்கியமா. அது குழந்தைகள் வந்து ரொம்ப அதிகமா இன்னைக்கு வந்து இத பத்தி பெரியவங்களோட உள்வாங்க. ஏன்னா, யார் விவாதம் பண்ணமோ அவங்க உள்வாங்கல. யாருக்கு இது போய் சேரக்கூடாதுன்னு நம்ம நெனைக்கிறோமோ, அவங்க உள்வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க விவாதம் பண்ண போறதில்ல. பட் உள்வாங்க போறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இந்த வயசுல எடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு தோணுது. நீங்க ஈரான் போர் மட்டும் கிடையாது. விஜய்க்கு ஆதரவுங்கிறது வந்து 5 வயசு, 6 வயசு குழந்தைங்களா பண்ணும்போது ஆச்சரியமா இருக்கு. திமுகவுக்கு ம். ஆதரவுன்னு ஒரு 5 வயசு குழந்தை சொல்லும்போது, அந்த குழந்தை அது இழந்துருச்சுன்ற கேள்விதான். நமக்கு 1000த்துல நிச்சயமா. 100க்கு 100% ஸ்டாலின் சரின்னு சொன்னா கூட, ஒரு குழந்தை நான் ஸ்டாலின ஆதரிக்கிறேன்னு ஒரு 5 வயசுல சொல்லுதுன்னா, திமுகவ ஆதரிக்கிறேன்னு சொல்லுதுன்னா, அது அந்த குழந்தைத்தன்மைய அந்த வயசுல நம்ம இழக்க வைக்கிறோன்றது, அ ஒரு குழந்தைங்களோட வேலை செய்கிறவரா, ஒரு பெற்றோரா எனக்கு ஒரு பெரிய கவலையா தான் இருக்கு. ம். அந்த வயசுல நம்ம ஏன் அரசியல் நிலைப்பாடு எடுக்க வைக்கணும்? காந்தியா, அம்பேத்கரான்ற கேள்வி மாதிரி, ஸ்டாலினா, விஜயா அல்லது மோடியா, ராகுலான்ற கேள்வி ஒரு 5 வயசு குழந்தை வந்து முடிவு எடுக்குது அப்படின்னா, நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள குழந்தைங்களுக்கு பாடமா குடுக்குறோங்கிறதுல இருந்து தான் அவங்களுடைய மகிழ்ச்சிய நான் கணக்குல வச்சுக்கிறேன். பெரியவங்கள நம்ம பேசணும் முதல்ல. குழந்தைகள் ம். எதன் வழியாக தங்களுடைய மகிழ்ச்சிய இழக்கிறாங்கன்னு கவனிச்சுன்னே வரேன். இதெல்லாம் ஒரு முக்கிய காரணமா பார்க்குறேன். இது அரசும் அத வந்து அரசும், அரசாங்கமும், கட்சிகளும் இத ஊக்குவிக்கும் பொழுது இதனுடைய திசை வந்து தவறான திசையா தான் போய் முடியும். அவர்களுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பிரஷர் மட்டும் இல்லாம, ஒரு மென்டல் ட்ராமா உருவாவதற்கு வாய்ப்பும் இருக்கு. நாளைக்கு இவர்களுடைய தோல்வியோ, இவர்களுடைய நிலைப்பாடோ மாறும் பொழுது, அத அவங்க ஏத்துக்க முடியாத ஒரு சூழல் வரும். நமக்கே அப்படி இருக்கு. நமக்கு பிடிச்ச ம். கட்சியோ, இயக்கமோ, தத்துவமோ எங்கோ ஒரு இடத்துல தவறு செய்யும் பொழுது, அல்லது அவங்க வயலன்ட்டா மாறும்பொழுது, நமக்கு ஒரு தடுமாற்றம் வர்றத, இந்த வயசுலயே இந்த குழந்தைங்க சந்திக்கணுங்கிற கேள்வியும் இருக்கு. ம். பார்ப்போம். நீங்க இப்போ வடக்கு உண்மை. பயணத்துல இருந்து கவனிச்சதோட நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். இல்ல அதான் நான் இங்க பார்க்கிறதும் அ ஏறத்தாழ எனக்கு இந்த திருப்பி திருப்பி இது நெறைய நமக்கு தெரியுது. இப்ப நீங்க ம், சொன்ன விஷயம். ம், அ நமக்கு ஒரு ரெசிலியன்ஸ் இருக்கு. ம், இந்த ரெசிலியன்ஸ் ஏன் இருக்குது அப்டின்னா, ம், அதனால நாம வந்து பொறுப்பு இல்லாம இருந்தது கிடையாது. ம், ரெசிலியன்ஸ்ன்றது நாம வந்து எது நடந்தாலும் அதையும் தாண்டி நாம வந்து எத்தனையோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஒரு திரைப்பட வசனம் வர மாதிரி, ம், எல்லாத்தையும் தாண்டி நாம வந்து தாங்கி போகக்கூடிய ஒரு இயல்பான தன்மை நம்மகிட்ட இருக்கு. ம், ஆனா, ம், அதே சமயம் ம், ஆ அத தாண்டி போகும்போது நாம பொறுப்போட பண்றோமா? ம், எல்லா அளவுலயும். தனிநபர் ம், வாழ்க்கையிலேயும், தேசிய அளவிலேயும், சமூக அளவிலேயும், எல்லா ம், அளவுலயும் நாம வந்து ம், அதை தாண்டி போறோமா? அப் ம், எ எத்தன பொறுப்போட நம்ம அணுகுறோம்? ம், எங்கெங்கெல்லாம் நாம வந்து பொறுப்புல இருந்து தவறுறோம்? ம்.
அப்படின்னும்போது நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ம். பிள்ளைகள வந்து இது வந்து போட்டி மனப்பான்மையில பிள்ளைகள வந்து தள்ளி விடுறதே வந்து முதல் தவறு. ம். அதுல இது மாரி விஷயங்களுக்குள்ள தள்ளி விடுறது ம். மிகப்பெரிய ஒரு தவறுன்னு எனக்கு தோணுது. ம். அதான் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு ஏதோ ஒரு பேச்சு போட்டிக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க. ம். இந்தியாவ பத்தி, விவேகானந்தர பத்தி பேசப் போறோம் அப்படின்னு. ம். அதுல ஒரு குழந்தை வந்து பேசும்போது, ரொம்ப அதிகமாக அரசியல் சார்ந்து பேசிச்சு. வன்முறையை தூண்டும் விதத்தில் இருந்தது. ம். மிக அதிக கைத்தட்டல் அந்த குழந்தை பேசும்போது, என்ன நடுவரா கூப்பிட்டுருந்தாங்க. ம். நான் வந்து எந்த மதிப்பெண்ணும் குடுக்கல. 0 போட்டுட்டேன். ம். நான் 0 போட்டதுனால அந்த குழந்தைக்கு வந்து ம். இது கிடைக்கல. எந்த விதமான ஒரு ம். பரிசும் கிடைக்கல. ம். அதுக்கு அந்த அ ஆர்கனைசர் அதாவது அந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைக்கிறவங்க என்கிட்ட கடுமையா வாதம் பண்ணாங்க. நீங்க எப்படிங்க ம். நடுவரா வந்து நீங்க இது பண்ண நான் சொன்னேன், "இவ்வளவு வன்முறைய வந்து ஒரு குழந்தைகிட்ட இருந்து நீங்க எப்படி முதல்ல அது மாரி பேச சொல்றது? அதுக்கப்புறம் அத எப்படி நீங்க வந்து ஆதரிக்கிறீங்க, ஆமோதிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ம். அத ஆதரிக்கிறது தவறுன்னு அந்த பெற்றோர்களுக்கும், அந்த குழந்தைகளுக்கும் நம்ம தெரியப்படுத்தலன்னா, ம். போக போக அந்த குழந்தை வளர்ந்து, ம். இதுதான் சரின்னு நினைக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? ம். கைத்தட்டலுக்காக வன்முறைய தூண்டுற மாரி பேசுறதுன்றது தவறுன்றத நம்ம சொல்ல வேண்டாமா? அப்படின்னு கேட்டேன். ம். அவங்களுக்கு எந்த பதிலும் இல்ல. ஏன்னா, ம். அவங்க வந்து அதிகம் கைத்தட்டல் தான் ம். நமக்கு முக்கியம் அப்படின்னு நெனைச்சாங்க. ம். ஸோ பெரும்பாலான இடங்கள்ல எனக்கு இந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் தான் மீண்டும் மீண்டும் வெளிய வருது. ம். இன்னைக்கு வந்து அப்போதைக்கு அப்போவே கிடைக்கக்கூடிய அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் சொல்லக்கூடிய ம். ஒரு பெர்ஃபார்மேட்டிவ் ம். கைத்தட்டலுக்காகவோ, ம். லைக்ஸுக்காகவோ, வியூஸுக்காகவோ மக்கள் வந்து ஒருத்தரை ஒருத்தர் பயன்படுத்துறதோ, தங்கள் நேரத்தை பயன்படுத்துறதோ, ம். அது மாரி செய்யும்போது, ம். அது வந்து நமக்கு முக்கியமான தருணங்களில் நம்ம பொறுப்பு என்னன்னு புரிஞ்சுக்காம, பொறுப்பில்லாம ம். இருக்கிறதுக்கான ஒரு காரணமா அமையுதோ அப்படின்ற அந்த ஒரு கேள்வி நமக்கு வருது. ம். சின்ன சின்ன விஷயங்கள்ல நாம பொறுப்பற்று இருந்தோம்னா, ம். நாம இன்னைக்கு பேசக்கூடிய ஜனநாயகம் அல்லது மக்களாட்சின்னு சொல்லக்கூடிய டெமோக்ரஸி ம். நெறைய பேரு ஒரு சமூகத்துல ம். பொறுப்பில்லாம நடந்துக்கிட்டானாலே, ம். மக்களாட்சி அங்கிருந்து கொலைய ஆரம்பிச்சது. அங்கதான் ம். அதனுடைய வீக்னஸ் துவங்குதோ அப்படின்றது எனக்கு தோணுது. ம். இதோட என்னுடைய இத முடிவு பண்ணிக்கிறேன். ம். நன்றி. சரி. தொடர்ச்சியா பேசுவோம். கேளுங்க. அடுத்த ஒரு புது சீசன்ல சந்திக்கலாம். ஆ பார்ப்போம்.